Hey guys, welcome back to Diploma Guidance with Lochna. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TNLEA கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நேத்து சாயந்தரமே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ அது வந்து எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா யூசர் லாகின் கொடுத்து நம்ம எப்பயும் போல நம்மளோட யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போனோம் அப்படினாலே நம்மளோட டீடைல்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துருப்பீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களோட பேர் என்ன, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன, உங்களோட இமெயில் ஐடி, உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் என்ன, யூனிவர்சல் ரேங்க் என்ன எல்லாமே வந்தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எதை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ, கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா போதும். ஓவரால் ரேங்க் நம்மளுக்கு தேவை கிடையாது, கம்யூனிட்டி ரேங்க் என்னவோ அதுதான் தேவை. ஸோ இப்போ என்னோடதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து நான் 43 வச்சுருக்கேன். ஓவரால் ரேங்க் வந்து 2835 வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து ஓவரால் ரேங்க் நம்மளுக்கு தேவை கிடையாது, கம்யூனிட்டி ரேங்க் தான் தேவை. ஸோ இப்போ மொத்தமாக வந்து 2 rounds ஆஃப் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 2500 வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும், ரெண்டாவது 2000 இருக்கவங்கள வந்து செகண்ட் ரவுண்ட்லேயும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் 2500 இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லேயே வந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 2500 அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் கவுன்சிலிங்கில் தான் வருவீங்க. அதாவது ஓவரால் ரேங்க்கில் 2500 மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் கவுன்சிலிங்கில் வருவீங்க. 2500 கம்மியாக, ஸோ 2500 அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன்டேஜ். 89 அந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்கவங்க கூட வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வர முடியும். ஸோ வந்து எந்த ரவுண்ட் வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓவரால் ரேங்க் பார்க்கணும். கம்யூனிட்டி ரேங்க் வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த காலேஜில் சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஓவரால் ரேங்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து இப்படி தான் செக் பண்ணணும். ஸோ இப்போது ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்களோட மார்க் வந்து தப்பாக இருக்குது, 84 வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஓவரால் பர்சன்டேஜ் கேல்குலேட்டர் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் கேல்குலேட்டர் அப்படின்னு அதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆவரேஜ் கேல்குலேட்டரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மோட் ஆஃப் ஸ்டடி, ரெகுலராக படிச்சிங்களா இல்லை லேட்ரல் படிச்சிங்களா இல்லை சாண்ட்விச் எத்தனை செமஸ்டர் எக்ஸ்ட்ரா படிச்சிங்க, ஸோ இதை கொடுத்து இப்போ நம்ம ரெகுலர் கொடுத்து செமஸ்டரில் நம்ம ஆப்டைன்டு மார்க்ஸ் இப்போது 600க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, ஸோ 600 தான் மார்க் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படிங்கிற இடத்துல 600 போட்டுறணும். செமஸ்டர் மார்க் நான் அதுக்கு வந்து ஒரு 400 வாங்கியிருக்கேன் அப்படின்னா செமஸ்டர் மார்க்கில் வந்து நீங்கள் 400ன்றதை என்ட்ரு பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா செமஸ்டருக்குமே நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து கரெக்டாக உங்கள் மார்க் ஷீட் பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு கேல்குலேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க் என்னவோ அதை வந்து அந்த போர்ட்டலே வந்து கேல்குலேட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இது எதுக்குன்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட ரேங்க் வந்து மார்க் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கிரிவரன்ஸ் மெயில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கிரிவரன்ஸ் மெயில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆவரேஜ் கேல்குலேட்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டென்டேட்டிவ் ஷெடியூலுமே வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது டென்டேட்டிவ் ஷெடியூல் பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் 17 சொல்லியிருந்தாங்க. ஸோ 17 வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல்னால் என்னென்னா உங்களுக்கு ஏதாவது உங்கள் மார்க்கு கம்யூனிட்டி ரேங்க்கில் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். என்ன தப்பாக இருக்குது, எதனால் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரிஜினல் அட்டாச்மெண்ட்டோடு கொடுத்து நீங்கள் வந்து கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் கொடுக்கலாம். இது வந்து 20ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க முடியும். ஸோ கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் நாளைக்கு காலையில் வர வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் கொடுக்குறவங்க வெயிட் பண்ணி கொடுங்க, அவசரப்பட்டு தப்பாக கொடுத்துறாதீங்க. ஸோ நாளைக்கு காலையில் நம்ம சேனலில் வந்து அதுக்கான வீடியோ வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் கொடுத்துக்கோங்க. ஸோ 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் கவுன்சிலிங், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போதே நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அவங்களுக்கான கவுன்சிலிங் தான் வந்து 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாச்சும் தெரியல அப்படின்னா பொறுமையாக கேட்டுட்டு கூட பண்ணுங்கள். TNLEA ஹெல்ப்லைனை தெரியாமல் நீங்களாக எதையுமே கொடுத்துடாதீங்க. சரிங்களா? ஏன்னா கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் என்ன காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா தப்பான காலேஜில் உங்களுக்கு சீட் வந்து அலோகேட் ஆகிடும். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 25 அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. மேபி அதுக்கு முன்னாடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லை அதுக்கப்புறமும் கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டென்டேட்டிவ் ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு யார் ரெடியாக இருக்கணும் அப்படின்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தான் வந்து அவங்களுக்கான காலேஜ் என்ன வேணும், எந்த ஊரில் வேணும் அப்படிங்கிறத அவங்க தான் வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 21ஆம் தேதியிலேருந்து அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இருக்கவங்களுமே கூட உங்களுக்கு என்ன காலேஜ் தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு நோட் பெனில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து
அந்த காலேஜில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அந்த வேகன்சி நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. TNLEA அப்டேட்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.